श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति रामानुज दयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्सदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. श्री पराशर भट्टर அனுபவித்து பக்தியினாலும் பிரீத்தியினாலும் ஆழங்கால் பட்டு ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவம் என்ற ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திர கிரந்தத்தை நமக்கு அருளி செய்திருக்கிறார். ஸ்ரீ குணரத்ன கோஷம் அனுபவித்தோம். பிராட்டியை பற்றியது 61 ஸ்லோகங்கள், ஒவ்வொன்றும் முத்து முத்தா குணரத்ன கோஷம். பிராட்டியுடைய ஸ்ரீ குணரத்ன கோஷம், பிராட்டியுடைய குணம் அந்த குணமாகிய ரத்தனங்களை வைத்த பெட்டி அப்படின்னு அதுக்கு பெயர் விட்டு இதுக்கு ஸ்ரீ ரங்கராஜ ஸ்தவம் அப்படின்னு பூர்வ சதகத்தில் 9 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். இன்று 10வது ஸ்லோகம். இன்னைக்கு 10வது ஸ்லோகத்தில் லக்ஷ்மி கல்பலதோ துங்க ஸ்தனஸ்தபக சஞ்சலஹ ஸ்ரீரங்காஜ பிருங்கோ மே ரமதாம் மானசாம்புஜே. லக்ஷ்மி கல்பலதோ துங்க ஸ்தனஸ்தபக சஞ்சலஹ ஸ்ரீரங்கராஜ பிருங்கோ மே ரமதாம் மானசோம்புஜே. மானச அம்புஜே. பெரிய பிராட்டியான ஸ்ரீ ரங்கநாச்சியார், ஸ்ரீ ரங்கநாயகி ஒரு கற்பக கொடி போல இருக்கலாம். கோதாஸ்துதியில் வேதாந்த தேசிகன் சொல்ற ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவான்யாம் கோதாம் அனன்ய சரணம் பிரபத்தியேன்னு அங்கே கல்பவல்லி கற்பக கொடி என்று ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி அந்த அங்கே கொடி போல இருக்கிற அந்த ஆண்டாள் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம். அவர் ரொம்ப அழகாக அங்கே அனுபவித்தவர். இங்கிருந்து இன்ஸ்பயர் ஆனது. இதில் பெரிய அட்டியார் ஸ்ரீ ரங்கநாச்சியார் ஒரு கற்பக கொடி போன்று உள்ளாள் என்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். லக்ஷ்மி கல்பலதா உத்துங்க ஸ்தன ஸ்தபக சஞ்சலக. அதில் அவளது ஸ்தனங்கள் அந்த கற்பக கொடியில் உள்ள மலர் கொத்துகள் போல இருக்கிறதா அவளுடைய ஸ்தனங்கள். அந்த மலர் கொத்துகளை எப்படி மலரை சுற்றி கருவண்டு எப்பவுமே வட்டமிட்டபடி இருக்குமோ அந்த மலர் கொத்துகளை ஸ்ரீ ரங்கநாதன் என்கிற கருவண்டு வட்டமடித்தபடி உள்ளது. இப்படிப்பட்ட அந்த வண்டானது எனது மனம் என்ற தாமரை பூவில் எப்போதும் மகிழ்வுடன் வாசம் செய்ய வேண்டும் என்கிறார் சுவாமி. அந்த ரங்கநாதன் என்ற வண்டானது என் மனமாகிய தாமரை பூவிலும் எப்பொழுதும் மிகவும் மகிழ்வுடன் வாசம் செய்ய வேண்டும் என்கிறார் சுவாமி. லக்ஷ்மி கல்பலதா, லக்ஷ்மி பெரிய பிராட்டி ஆகிற, கல்பலதா கற்பக கொடியில் உள்ள, உத்துங்க மிகவும் உயர்ந்த, ஸ்தனஸ்தபக சஞ்சலக கொங்கைகளாகிய பூங்கொத்துக்களில் சஞ்சலக இங்கும் அங்கும் ஓடி வரும் ஸ்ரீரங்கராஜ திருவரங்க மாநகருளானாகிய திருவரங்க அரங்கமா நகருளானே அப்படின்னு சொல்கிற அரங்கமா நகருளானாகிய பிருங்கஹா வண்டானது, அந்த வண்டானது மே அடியேனுடைய மானச மனமாகிய மானச சரோவரத்தில் இருக்கும் அந்த மனமாகிய தாமரை மலரில் அம்புஜே தாமரை மலரில் ரமதாம் விரும்பி வாழட்டும், ரமித்து வாழட்டும் என்று பிரார்த்திக்கிறார் சுவாமி. வண்டுகள் உயர்ந்த தாமரை பூக்கள், வண்டுகள் உயர்ந்த, எப்பவுமே வண்டுகள்லாம் எங்கே சஞ்சரிக்கும் அப்படின்னா உயர்ந்த அழகான மலர்ந்த தேனுள்ள தாமரை பூக்களிலும்
பூங்கொத்துக்களிலும் இங்குமங்கும் சுற்றி சுற்றி வரும், ரீங்காரமிட்டு கொண்டு வரும் வண்டு. அதேபோல் ஸ்ரீ ரங்கநாதனாகிய வண்டு பெரிய பிராட்டியாரின் கொங்கைகளாகிய பூங்கொத்தில் சஞ்சாரம் செய்து வந்துருக்கு. அது இப்போ அடியேன் மனதாகிய மானச சரோவரத்தில் உள்ள தாமரையில் நித்தியம் வசித்து இன்புறட்டும் என்று பிரார்த்திக்கிறார் என்றபடி. கொத்தான பூவிலும் சிறிது சிறிதே தேன் இருக்கும். ஆனால் பெரிய பூவான தாமரையில் தேன் அதிகமாக இருக்கும். என்னுடைய மனசு பெரிய தாமரைப்பூ. அதனால் அது அடியேன் மனத்தில் அரங்கனாகிய வண்டு வசிக்கட்டும் என்கிறார். அங்கே சுற்றி சுற்றி வரும், ஆனால் இங்கே வசிக்கணும் என்கிறார் நித்தியமாக. ஆகவே இமயமலையின் மிக உயரமான இடத்தில் இருக்கும் மானச சரோவரத்துக்கு ஹம்சம், வண்டு முதலானவை சென்றுவிடும். அதை காட்ட ஸ்லிஷ்ட ரூபமாக மானசாம்புஜே என்று அருளினார். எம்பெருமானை கற்பக விருட்சமாக கூறுவது சம்பிரதாயம். வேண்டினதை வேண்டி தரும் அந்த மரம் கொடுக்கும் என்பார்கள். கற்பக விருட்சத்துக்கும் பெருமாளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கற்பக விருட்சமும் வேண்டியதெல்லாம் தரும், பெருமாளும் வேண்டியதெல்லாம் தருவார். ஆனால் கற்பக விருட்சம் தொடரத்துக்கு சொர சொரன்னு அப்படியே ரஃப்பாக இருக்கும், அழகாக இருக்காது, பார்த்தாலே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்காது பார்க்குறதுக்கு. ஆனால் பெருமாள் தொடுவரத்துக்கும் மிருதுவாக இருப்பார், நம்ம போக்கியத்துக்கும் மிருதுவாக அழகாக இருப்பார், பார்த்தும் அழக ரசிக்கலாம். அது இல்லாமல் கற்பக விருட்சம் எதை கொடுத்தாலும் தன்னையே கொடுக்காது, கற்பக விருட்சத்தையே நமக்கு கொடுக்காது. ஆனால் பெருமாள் தன்னை தந்த கற்பகம் என்று நம்மாழ்வார் அருளினபடி எப்பொழுதும் கேட்பவனுக்கே அது தன்னையே தராது கற்பக விருட்சம், ஆனால் பெருமாள் கொடுப்பார். அப்படிப்பட்ட கற்பக காவன நற்பரத் தோள்கள் என்று உள்ளவர். ஆனால் இங்கே பிராட்டியை கற்பக கொடியாக வர்ணிப்பது கவி. பிராட்டியும் பெருமாள் மாதிரி வேண்டியதெல்லாம் தருவார், வேண்டிற்றெல்லாம் தரும் வள்ளல். கலச ஜலாதி கன்யா வல்லரி கல்பசாக்கி என்று சுவாமி தேசிகன் அருளுகிறார். கரி சிகரி விடங்க ஸ்தாயின கல்பவிருட்சாத் என்றும் சுவாமி தேசிகன் அருளுகிறார். அப்படி கல்பராசி கல்பவிருட்சா என்று சுவாமி தேசிகன் அருளியதை இங்கு அனுசந்திக்கணும். இவ்வளவையும் கொண்டு பராசரப்பட்ட லக்ஷ்மி கல்பலதா பெரிய பிராட்டி ஆகிற கற்பக கொடியில் என்று அனுபவிக்கிறார். ஆழ்வார் ஸ்ரீசுக்தி ரொம்ப அழகான அனுசந்தானம். திருமாலின் சோலை மலையே, திருப்பார்க்கடலே என் தலையே, திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே எனது உடலே, அருமா மாயத்து எனது உயிரே, மனமே வாக்கே கருமமே, ஒரு மானொடியும் பிரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனே என்கிறார் நம்மாழ்வார். 10 7வது பதிகம் 8வது பாசுரம். சமிருத்திகளை இங்கே இவை என்று காட்டுகிறார் அவர். திருமாலின் சோலை மலையே, திருப்பார்க்கடலே என் தலையே, திருமால் வைகுந்தமே இவைகளையும் ஸ்ரீயப்பதியினுடைய வைகுந்தமே, தன் அருமா மாயத்து எனது உயிரே, தன் குளிர்ந்த திருவேங்கடமே எனது உடலே, இவைகள் அனைத்தையும் அருமையான விஷாலமான பிரகிருதியில் எனது உயிரே என் ஆத்மஸ்வரூபம், எனது மனமே என் வாக்கே கர்மமே தான் செய்கிற வேலைகள் இவைகளையெல்லாம் விட்டு ஒரு மானொடியும் மிகவும் குறைந்த ஒரு க்ஷணம் கூட பிரியாதவன், என் ஊழி முதல்வன், என்னுடையவனாய் கல்பத்தை உண்டு பண்ணினவன் ஒருவன், ஒப்பில்லாதவன். அவர் என்ன சொல்ல வர்றார்னா, என்னை அடைவதற்காக கல்பத்தை நியமனம் பண்ணுகிற பிரம்மா முதலான எல்லா தேவதைகளையும் உண்டு பண்ணின எம்பெருமான் திருமாலின் சோலை மலையையும் திருப்பார்க்கடலையும் எப்படி விடாதது போல என் தலையையும் ஒரு க்ஷணமும் விடுவதில்லை. பெருமாள் எப்படி திருமாலின் சோலை மலையை விடலையோ, திருப்பார்க்கடலை விடலையோ, அது மாதிரி என் தலையையும் விடுவதில்லை. தான் பிராட்டியுடன் எழுந்தருளி இருக்கும் வைகுந்தத்தையும் சம்சார தாபத்தை போக்கும் திருமலையையும் விடாதது போல என் உடம்பையும் ஒரு க்ஷணமும் விடுவதில்லை. எம்பெருமானுடைய அனுக்கிரகம் இல்லாமல் விட முடியாத மிகவும் விஷாலமான இந்த பிரகிருதியில் விழுந்து உழன்று கொண்டிருந்த என் ஆத்மாவையும் என்னுடைய மனதையும் என்னுடைய வாக்கையும் நான் செய்யும் வேலைகளையும் அவன் ஒரு க்ஷணமும் விடுவதில்லை. என்னிடத்தில் அப்படி ஒரு ஆசை அவனுக்கு. இப்படிப்பட்டதை எங்கேயாவது பார்த்ததுண்டோ நீங்கள் அப்படிங்கிறார் சுவாமி. திருமாலின் சோலை மலையையும் திருப்பார்க்கடலையும் சொன்னது ஒரு உதாரணத்துக்கு தான். அப்படி சொல்லாமல் அவைகளையும் தலையையும் சேர்த்து சொன்னதின் கருத்து என்னென்னா, அவைகளைப் போல் என்று சொன்னால் அவைகளுக்கு ஒரு பெருமையும் தலைக்கு கொஞ்சம் குறையும் ஏற்படும்.
சந்திரனைப் போல் முகம்னு சொன்னால் சந்திரனுக்கு அதிக அழகும் முகத்துக்கு கொஞ்சம் குறைஞ்ச அழகும் ஏற்படும். அப்படி இல்லாமல் அவைகளில் எவ்வளவு பிரீத்தி பண்ணுகிறானோ அந்த அளவு கொஞ்சமும் குறையாமல் என் தலையிலும் பிரீத்தி பண்ணுகிறான் என்பது இங்கு தாத்பரியம். அவை இரண்டுக்கும் பண்ணும் பிரீத்தியை என் தலை ஒன்றிலே அவன் பண்ணுகிறான்னு அது ரெண்டையும் சேர்த்து என் தலைன்னு இன்னொரு தாத்பரியம். கண்ணன் 16,000 மகிழ்ச்சிகளின் வீடுகளில் ஒவ்வொரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு ஒருத்தர் வீட்டில் தளி பண்ணுறான், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறான், ஒருத்தர் வீட்டில் ஆராதனை பண்ணுறான், இன்னொருத்தர் வீட்டில் பிரசாதம் சாப்பிட்டுருக்கான், 3வது வீட்டில் வெத்தலை பாக்கு போட்டுருக்கான். இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற மாதிரி அதை விட்டு பிரியாமல் இருந்தது போல் ஆழ்வார் தலையிலும் உடம்பிலும் அவயவங்களிலும் ஆத்மாவிலும் மனதிலும் வாக்கிலும் செயல்களிலும் அத்தனை ரூபம் கொண்டு எம்பெருமான் இருக்கிறான் என்பது இங்கு கருத்து. அது மாதிரி பெரிய பிராட்டியான ஸ்ரீ ரங்கநாச்சியாரின் கொங்கை மலர்கொத்துகள் இருப்பது போல அந்த மலர்கொத்துகளை ஸ்ரீரங்கநாதன் என்ற கருவண்டி எப்படி அடிக்கடி வட்டமடித்தபடி இருக்கிறதோ அதைவிட அதிகமாக எனது மனம் என்ற தாமரை மலரில் எப்போதும் மிகவும் மகிழ்வுடன் வாசம் செய்ய வேண்டும் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.